ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டண்ட்டான சட்னி பார்க்க போகிறோம். புதினா சட்னி தான். அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இது காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் தொடர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் நல்லா வதக்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இது கூட புளி சேர்த்துக்க போகிறேன். புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு புளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துட்டு புளி சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பவுலில் 2 பவுல் அளவுக்கு புதினா சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ் புதினாவாக வாங்கி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துட்ட உடனே நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். புதினா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு புதினா வதக்கினா போதும். இப்போ புதினா வதக்கியாச்சு. இது கூட 2 பத்தை தேங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தேங்காய் சேர்க்கறதுனால சட்னி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா வெடித்து வரப்போ சட்னியில் சேர்த்துடலாம். ரொம்பவே சுவையான வித்தியாசமான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.